உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. இன்னைக்கு அரசு ஊழியர்கள் வரும்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் காலத்திலேயே சொல்கிறேன் நான் இதயமாகவும் ஒரு அரசாங்கத்தை இயக்கக்கூடிய மூளையாகவும் பார்க்கக்கூடியவர்கள் நாங்கள் அரசு ஊழியர்கள் என்று சொல்லியிருக்கார்கள். கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கும் சரி எங்களுடைய ஆசிரியர்களும் சரி ஒரு பாதுகாப்பு ஒரு இயக்கமாக ஒரு அரசாங்கம் இருக்கிறது எங்களுடைய திராவிட மாடல் அரசு தான். அதை போக போக அவரே புரிந்து கொள்வார். கிளாஸ் சம்பந்தமான ரிவ்யூ மீட்டிங் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நேரடியாக சென்று கிளாஸ்லேருந்து இங்கொன்று அங்கொன்றுமா எடுக்கக்கூடிய சாம்பிள் கிடையாது. ஏறத்தாழ எல்லா பள்ளிக்கூடத்திலும் இருக்கின்ற ஒரு 9,80,340 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அசஸ் பண்ணியிருக்கோம். அது சார்ந்து இருக்கின்ற புரிதலை எங்களுடைய ஹெச்எம்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி இப்போ கடலூர் மாவட்டத்தை பற்றி பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஸ்டேட்லேயே செகண்ட் ரேங்க் வந்திருக்காங்க. உள்ள அப்படியே பெருமையாக இருக்கின்றது. அதே மாதிரி 10th 11th 12th நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் தக்க வைத்துக் கொள்ளுங்க. இன்னும் அதிகப்படியாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வர வேண்டிய. இப்போ 10th பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கிறோம், 11th 20th இடத்துல இருக்கும், 12th 22nd இடத்துல இருக்கோம் நம்ம. ஸோ அடுத்தது வரும்பொழுது முதல் 5 இடத்துக்குள்ளார வர வேண்டும் என்று அதே மாதிரி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னெடுப்புகளை அவங்க எடுத்திருக்காங்க. உள்ளபடியே அது பெருமையாக இருக்கின்றது. ஆப்சன்டீஸாக இருந்தாலும் சரி, பொட்டன்ஷியல் ஆப்சன்டீஸாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை எப்படி ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஜுகேஷனுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு பத்திரிகை துறை நண்பர்களாக இருக்கின்ற உங்களுக்கும் சரி, ஏன் நம்ம வீட்டு பிள்ளைங்களும் சரி, இன்னைக்கு படிப்பு என்று வரும்போது எந்த அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர்கள். ஸோ ஒரு அரசாங்கம் என்பது 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அது கல்லூரி போகிறதுக்கான திட்டங்கள் வரைக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒவ்வொரு வகுப்பையும் பார்த்து நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ அந்த விதத்தில் இதை ப்ராப்பராக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் என்பதை நாங்கள் வலியுறுத்தணும். ஏற்கனவே எங்களோட டீச்சர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி சந்திக்கும் பொழுது ஒரு ஊக்கத்தை தருகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திட வேண்டும் என்ற முடிவெடுத்து கடலூர் மாவட்டம் 21வது மாவட்டமாக நான் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மாவட்டமாக இது அமைந்திருக்கின்றது. ஒரு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக அவர் கொடுப்பாங்க நம்பிக்கை. அதே மாதிரி நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாக வருகின்ற செய்திகள் எங்களுடைய கவனத்துக்கு வருகின்ற செய்தி அது பாராட்டுகளாக இருந்தாலும் அல்ல அந்தந்த பகுதியில் நடந்த ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அதையும் சார்ந்து நாங்கள் எங்களுடைய சிஓஸ் டிஓஸ் நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதுலேயும் நிறைய நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்க வேண்டும் சொல்லணும். அது சார்ந்து நீங்கள் நாங்கள் போயிட்டு இருக்கோம். பள்ளிகள் அரசு திட்டம் எவ்வளவு கொண்டு வந்தாலும் அரசு சார்பில் இருந்தாலும் மாணவர்கள் சில பேர் அந்த ஒழுங்கினமா அந்த யூனிஃபார்ம்ல ஹேர்கட்ல இருக்கு பல பிரச்சனைகளுக்கு அதே போல வன்முறைகளும் அதிகமா இருக்கு. பேருந்தில் போகும்போது நடத்துனர் அவங்களோட பேசுறது மாதிரி நிறைய பிரச்சனைகள். இப்போ டிசிப்ளின் நீங்கள் சொல்றீங்க பார்த்தீங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கை காட்டிலும் குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் ரொம்ப அவசியம் என்று நான் எதிர்பார்க்கக்கூடியவன் நான். அதனால தான் இன்னைக்கு நாங்கள் இந்த மகிழ்முற்றம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக ஒரு ஹவுசிங் கான்செப்ட், குறிப்பாக ஒரு தனியார் பள்ளிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் கான்செப்ட்லாம் இருக்கும். ஆனால் நாங்கள் மகிழ்முற்றத்தின் மூலமாக குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல், ஸோ இந்த மாதிரியான குரூப்ஸை நாங்கள் பிரிச்சுட்டு அதன் மூலமாக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அட் த மேக்ஸிமம் குழந்தைகள் எந்த விதத்திலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அந்த குழந்தைங்க நாம் எப்படி ஒரு டிசிப்ளினை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சி தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். நாங்கள் அதில் நீங்கள் சொல்ல மாதிரி இங்கொன்றும் அங்கொன்றும் வரும்பொழுது அதை கண்டிப்பாக அது வருத்தத்துக்குரிய செய்தி தான். அதனால தான் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லும்போது இந்த எமோஷனல் வெல்பீயிங் சார்ந்து அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது பாடம் அவசியம், அகாடமிக் சிலபஸ் அவசியம் தான். நடத்தும் பொழுதே நாட்டு நடப்பையே ஒரு நிமிஷத்துக்கு அல்லது ஒரு டிசிப்ளினான ஒரு விஷயத்தை சொல்றத ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை, கோடை கற்றல்ங்கிறது இப்போ நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ் ஒரு சில குழந்தைங்க 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் மன்ற செயல்பாடுகள் யாரெல்லாம் நல்லா செயல்பட்டுருக்கோம் நாங்களே செலக்ட் பண்ணி அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம். ஊட்டிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம், கொடைக்கானல் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 வீக் தங்க வச்சு பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் யாரெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆக இருக்கு, யார் ஒரு ப்ரொஃபஸர்ஸ், இவங்க மூலமாக அந்த குழந்தைங்களுக்கான நான் ஏற்கனவே சொன்ன தலைமை பண்புனா என்ன, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதமான ஒரு வகுப்பை தங்க வச்சு நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் இது ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்கான ஒரு மாவட்டத்து லெவலில் எனக்கு கொண்டு போகும்போது உள்ளபடியே அது பெருமையாக, அதுவும் நம்முடைய கலெக்டர் 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். அது இனி வருங்கால அந்த 14 ஆக்டிவிட்டிஸையும் 5000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறோம். ஸோ நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அது கண்டிப்பாக அதோட பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம். அந்த 14 ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் நம்ம எல்லா மாவட்டத்துக்கும் பொருந்துகின்ற அளவுக்கு இருக்குங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த செய்தியும் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் ரைடிங் அண்ட் கால்ஃப்லாம் சென்னை முதற்கொண்டு அது அவ்வளோ ரீச் ஆச்சு. அந்த செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது கரெக்டாக இன்னைக்கு அதையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கூடிய அளவுக்கு வந்துருக்கு. கண்டிப்பாக நல்ல திட்டமாக தான் நான் பயன்படுத்துகிறேன். யார் சொல்றது? இன்னைக்கு அரசு ஊழியர்கள் வரும்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் காலத்திலேயே சொல்றேன் நான் இதயமாகவும் ஒரு அரசாங்கத்தை இயக்கக்கூடிய மூளையாகவும் பார்க்கக்கூடியவர்கள் நாங்கள்
அரசு ஊழியர்கள் என்று சொல்லியிருக்கார்கள். கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கும் சரி, எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் சரி, ஒரு பாதுகாப்பு ஒரு இயக்கமாக ஒரு அரசாங்கம் இருக்கிறது எங்களுடைய திராவிட மாடல் அரசு தான். அதை போக போக அவரே புரிந்து கொள்வார். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.